अस्सलामुअलैकुम अलसिया चैनल இன்னைக்கு அல்சியா சேனலில் சுட சுட சோறு, அப்புறம் சூடாக ஒரு ரசம், மட்டன் குழம்பு, ரசம், ஈரல், நுரையீரல், மண்ணீரல் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. கிட்னி, மண்ணீரல், நுரையீரல் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். இதில் இப்போது நெய் ஊற்றுறேன். நெய் விட்டு அதுக்கப்புறம் அப்படி இறக்கிடுவேன். இந்த கிரேவியை வச்சு சப்பாத்தி எல்லாமே சாப்பிடலாம். கொஞ்சம் எலும்பு, மண்ணீரல், நுரையீரல் எல்லாம் போட்டு வாங்கிடுவேன். கிட்னி போட்டால் எலும்பு போட்டு வச்சா தான் இது சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடும். டுடே சமையல் ஈரல் கிரேவி, மட்டன் குழம்பு, ரசம், சோறு. நம்ம இப்படி மாடி தோட்டத்தை பார்த்துட்டு வந்துடலாம். இதை நல்லா கட்டியாக கூட வைக்கலாம். நான் நைட்டுக்கு சப்பாத்தி இதுக்கு தொட்டுக்கிடுற மாதிரி நான் வச்சுட்டேன். கிச்சனில் எப்போவும் வேலை முடித்தோடனே எப்போதும் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ண மாதிரி நான் க்ளீன் பண்ண போகிறேன். முதல்ல இதை வச்சு தொடச்சாச்சா, அப்புறம் பேப்பர். அதே மாதிரி கேஸ் அடுப்பு சூடாக இருக்கும் போதே லைட்டாக கைப்படாமல், பர்னரில் கைப்படாமல் இதையும் க்ளீன் பண்ணி தொடச்சாச்சு. பாருங்கள், நீட்டாகிட்டு. இப்போ அப்படியே போய் மாடி தோட்டத்தில் பார்த்துட்டு வரோம். எந்த காயெல்லாம் காய்ச்சிருக்கேன்னா எதுன்னு பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்ற நேரமாயிட்டு, இந்த காலையில் அரிசி கழுவுன தண்ணி, மட்டன் கழுவுன தண்ணி எல்லாம் இந்த வாளியில் வச்சுருக்கேன். இதை வெண்டை செடிக்கு ஊற்றிடும். கொஞ்சம் வெண்டையில் காயை பாருங்கள், ஒவ்வொரு வெண்டையிலையும் 3 காய் வந்திருக்கு பாருங்கள். 5 வெண்டைக்காய் வச்சுருக்கேன் ஒரு தொட்டியில் பாருங்கள். அப்புறம் இது தண்டங்கீரை. இந்த கீரையை பொரியல் பண்ணும்போது வீடியோ காட்டுறேன். இது புதினா நல்லா தழுத்துட்டு. இந்த தண்ணி கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஊற்றிடும். பாவைக்காயில் இப்போ தான் பூ வருது. பிச்சு பூ கட் பண்ணோடனே மொட்டாக வச்சுருக்கு பாருங்க. ஒரு பூ கிடக்கு. நம்ம கட் பண்ணி விட்டோன்னே என்ன பாருங்கள், ஒரு பிரான்ச்சில் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். முருங்கை நல்லா தழுத்துட்டு. இந்த டேபிள் ரோஸ் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியை பிடிங்கிரும், இனிமே காய்க்காது. ரோஜாவில் நிறைய மொட்டு வந்திருக்கு. பட்டன் ரோஜா இந்த பாருங்கள், எத்தனை மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள். அது விட தக்காளி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. அது இந்த பேக்கில் நிறைய மண் மூடை எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதை வாங்கி வச்சுருக்கேன். இந்த மூடையோட மண்ணை தட்டி இந்த இதை கம்போஸ்ட்டை வச்சு எல்லாம் கலந்து நம்ம இந்த பேக்கில் நிரப்பி இந்த தக்காளியை நட்டி வைக்கணும். நிறைய தக்காளி வளர்ந்துருக்கு. இதை பாருங்கள், இந்த ரோஜா செடி கூட நிறைய தக்காளி வளர்ந்துருக்கு. நடும்போது வீடியோ காட்டுறேன். இந்த ரோஜாலையும் பாங்க, இது 7 days. இது 7 days இல்லை, ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ். இதுலேயே நிறைய மொட்டு இருக்குது. தக்காளி சரிஞ்சு விழுந்துட்டு, அதனால் ஒரு துணியை வச்சு ஒரு கயிறை வச்சு இப்படி கட்டி விட்ருக்கேன். இந்த வெயிட் தாங்காமல் அப்படி சரிஞ்சிட்டு தக்காளி. மிளகாய் 2வது பறிச்சிக்கலாம். நிறைய மொட்டு வச்சுருக்கு. மிளகாயில் பிஞ்சா அடிச்சிருக்கு. அவரைக்காயை தான் தெண்டு ஓனான் கடிச்சிட்டு போயிட்டு, அவ்வளோ அவரைக்காயும். இப்போ 2வது மொட்டு வச்சுருக்கு.
இந்த பூவினுடைய பேர் வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த செடியினுடைய பேரை. சப்பாத்தி கள்ளி மாதிரி இருக்குது, ஆனால் பூவை மட்டும் ஒரு 2 மாதம் வரை வாடாமல் இருக்கும். இந்த முருங்கையும் நல்லா தழுத்துருச்சு. இது சரியான வெயில், தண்ணி விடலை. இன்னொத்த தண்ணி விடணும் எல்லாத்துக்கும். இந்த கத்திரியை ஆட்டி இதை பிடிங்கிரும். மல்லிகைப்பூ கொப்பை சும்மா தான் நொடிச்சு வச்சேன், எல்லாமே தழுத்துட்டு. ரோஜா எல்லா ரோஜாலையுமே நிறைய மொட்டு வந்துட்டு, இதுலேயும் மொட்டு வந்துட்டு. இதுதான் 7 days. இது தோசை மாவை கலக்கி ஊற்றின தண்ணியை, அதனால் இலைகள் வெள்ளையாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. வெயில் நேரம் தண்ணி விடக்கூடாது தான், சரி லைட்டாக தெளிச்சிட்டு போயிடும். முடக்கத்தான் வந்து நல்லா பெருசாக வந்துட்டு, இது தோசை ஊற்றும் போது பொடியை அந்த இலையை கட் பண்ணி ஊற்றணும், நல்லாயிருக்கும். கால் வலி கேட்கும். இந்த எல்லா மண்ணையும் கலந்து தான் நம்ம வந்து இந்த தக்காளிலாம் நிறைய வளர்ந்துருக்குல, அதை தனித்தனியாக நட்டி வைக்கணும். இதையும் தொட்டி மாற்றணும். இந்த செடிக்கு வந்து இந்த தொட்டி ரொம்ப சிறுசு. நிறைய குட்டி தக்காளி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.